இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மேனிப்புலேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அப்படியே செதுக்கி திருப்பி நம்ம எவ்வளோ பெரிய தப்பே செஞ்சால் கூட நம்ம தப்பே செய்யலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்கள ஏமாற்றிடுறது. அந்த விஷயத்தை சூப்பராக ரோஹிணி பண்ணுறாங்க. நல்ல ஒரு நடிப்பை நடித்து அப்படியே நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் தான் மனோஜுக்கு வேலை இல்லைன்னு அவர் வருத்தத்தில் இருந்தார். எனக்கு எங்கள் அப்பாவுடைய ஜெயிலில் போட்டாங்க அப்பாவை அப்படிங்கிற ஒரு வழி, இதெல்லாம் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கிற வழி, இந்த வலியும் இந்த கஷ்டத்தையும் இந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இந்த குழந்தை ஃபார்ம் ஆச்சுங்கிறத சொல்லவே இல்லைன்னு அழ ஆரம்பிக்க. உடனே அப்படியே ஐயோமா நீ நீ என்னதை வருத்தப்படுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னா இது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தாங்குன்னு தாங்கியிருப்பேனேம்மா. நீயும் மனோஜும் சீக்கிரமாக எனக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுக்கணுங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு அப்படியே விஜயா கட்டி பிடிச்சி அப்படியே அழுதெல்லாம் இது பண்ணேன். இந்த பக்கம் மனோஜும் நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லாமல் இருந்த, ஏன்ட்டையா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஆறுதல் கொடுக்க. இந்த பக்கம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க மீனா. தேவையில்லாமல் இது நம்மக்கிட்ட தான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டக்குன்ட்டு மனோஜ் இந்த விஷயத்தை உங்களுக்கு யாருமா சொன்னான் அப்படின்னு கேட்டவுடனே உங்கள் அப்பா தான் சொன்னார்னு அப்பாவை பார்க்க. அப்பா உடனே முத்துவை பார்க்க, நீ தானா, தெரியும்டா நீ தான் அதை பண்ணியிருப்பேன்ட்டு அப்படின்னு. ஆமாம் நான் தான். இப்போ என்ன சொன்னது உண்மை தானே, என்ன இருந்தாலும் ரெண்டாவது குழந்தைக்காக தானே டெஸ்ட் பண்ண போனாங்க, அது ஒன்றும் பொய் இல்லைல்ல அப்படின்னா உனக்கு யாரா சொன்னான் அப்படின்னு கேட்டால் இவர் திரும்பி ரவியை பார்க்குறாரு. ரவி உடனே உனக்கு யாரா சொன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸ்ருதி தான் சொன்னா அப்படின்னா. ஸ்ருதி உடனே ஏன்டா தானே கேட்க போகிறீங்க, அடுத்து யாருன்னு, அது வேறு யாரும் இல்லை மீனா தான் அப்படின்ட்டாங்க. ஒரே செகண்டில் போட்டு கொடுத்தாங்க. உடனே மீனா திரு முடிக்க இவதானா அது அப்படின்ட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த குடும்பத்தை நிம்மதி இருக்கிறது பிடிக்கலையா, வேணுனே இதெல்லாம் சொல்கிறியா, இதெல்லாம் எதுக்காக சொன்ன, நீ என்ன நினைக்கிறவன் மனசில் நான் அப்படின்னு இந்த பக்கம் விஜயா பேச ஆரம்பிச்சு. இவளுக்கெல்லாம் வெள்ளம் சும்மா விடக்கூடாது, எப்படி ஒரு கேவலமான வார்த்தையை பேசி தப்பான ஒரு பட்டம் கட்ட பார்த்தா என்னோட மருமகளுக்கு, இவங்க தான் போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது டபக்குன்னு என் பர்சனல் விஷயத்தை தலையிடுறதுக்கு நீங்கள் யார், நான் உங்கள் பர்சனலில் தலையிடுறேன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க மீனா அப்படின்னு இந்த பக்கம் ரோஹிணியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜும் அதே எவ்வளோ நெஞ்செடுத்து இருந்தால் சொல்லிட்டு நிப்பாப்பாரு, இவ தான் சொல்லியிருந்திருக்கா சே அப்படி இவரோட ட்ராமா வேறு போட்டுட்ருக்க. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜும் ரோஹிணியும் விஜயாவும் சேர்ந்து அப்படியே மீனாவை கார்னர் பண்ணி இவ தான் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறா, கேவலமானவளாக இருக்கா, இவரோட புத்தியே சரியில்லைன்னு பேச டவக்குன்னு ஒரு மாதிரி கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க மீனா. என்ன மீனா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்க மாதிரி உங்கள் நிலைமை ஆகிடுச்சின்னு நமக்கே அவங்கள பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தேவை தான் இதெல்லாம், மக்கு மீனாவாகவே இருக்காங்களே இன்னும் தோணுது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தன்னோட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாம் தெரிஞ்சதானங்கிறாரு. உடனே இப்போ அண்ணாமலைகிட்ட இனிமே இவளை என் மருமக விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒரு அக்கறையில் சொல்கிறது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க அப்படின்னா என்னென்னு விசாரிக்கிறதுக்கு தானே, அவ்வளோதானே, இதெல்லாம் இதுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க, விடுங்க, நீ அதனால தானே போய் கேட்டனால தான் தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் விடு அப்படின்னு அண்ணாமலை போயிடுறாரு. இன்னொரு தடவை இப்படி நீ நடந்துக்கிட்ட நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க விஜயா. நீங்கள் இப்போ மட்டும் நான் மனுஷியாவாக இருக்கீங்கிறாரு முத்து. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என் விஷயத்தை தலையிடாதீங்க மீனா அப்படின்னு அப்படியே வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க ரோஹிணி. இப்போ உடனே அழுதுகிட்டே எல்லா பிரச்சனையும் என் தலையில் தான் விழுது, ஸ்ருதி திருப்பி என்னை கம்பல் பண்ணனால தான் நான் சொன்னேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கணவர் முத்துக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க மீனா. விடு எதுக்கு நீ எல்லாம் தலையிடுற, இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் நீ பார்த்தாலும் பார்க்காட்டி சொல்லாத, ஒன்றும் சரியில்லைன்னு தெரியுதில்லை, எதுக்கு நீ தலையிடுற, இதை அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் இருந்ததே ஏதோ காரணத்தால் விடு அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க இவ்வளோ தூரம் இவங்க பண்ணும்போது எனக்கு இன்னமும் தோணுது ஏதோ ஒரு தப்பு இருக்குது ரோஹிணி கிட்ட. ரோஹிணி வாழ்க்கையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, உங்கள் அண்ணனெலாம் விட்டுருங்க, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ரோஹிணி ஃப்ரிட்ஜுக்கிட்ட நின்று ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்ட வேகத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா குடுக்குடுன்னு போயிட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ஆண்டி, என்னை வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க, முத்துவும் சரி இப்போ மீனாவும் சரி ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிடுறோம், நாங்கள் தனியாக போகிறோங்கிறாங்க. நீ தனியாக போனால் என் மனோஜ் இல்லாமல் நான் என்னம்மா பண்ணுவேன், நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் ராஜா ராணி மாதிரி இருக்கணுமா, அவங்கள நான் என்ன செய்யணும் நான் பார்த்துக்கிறேன், இந்த மீனாவை அந்த பூ கட்டுறவளை என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ விஜயா ஒரு புது முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன் சந்தோஷமாக இருக்க நீ அப்படின்னா இல்லை இந்த குழந்தை என்ன இருந்தாலும் இப்போ பிறக்கல அது வேறு விஷயம், கலைஞ்சிருச்சுங்கிறது வேறு விஷயம், ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது, டெஸ்ட் பண்ணணும்னு நீ கூப்பிட்டல, இப்போ டெஸ்ட்டே பண்ண தேவையில்லை, நம்ம இன்னும் ஒருத்தருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கல, அப்போ என்ன அர்த்தம், நம்ம 2 பேரும் நல்லா தான் இருக்கணும்னு அர்த்தம். அது ஏதோ தெரியாமல் கலைஞ்சிருச்சு, என்ன எத்தனை மாதம் ஆச்சு அப்படின்னா எதுக்கு வீணாங்கிறாங்க. சொல்லு அப்படின்னா 5 மாதம் ஆகிருக்கும் அப்படின்னா இந்நேரம் அந்த குழந்தைக்கு நம்ம பேர் என்னென்னு யோசிச்சிருப்போம், அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை பற்றி யோசிச்சிருப்போம், எல்லாத்தையும் யோசிச்சிருப்போம், நம்ம அதுக்கு ஸ்கூலை கூட பார்த்துருப்போம். பரவாயில்ல இப்போ திருப்பி எல்லாம் நடக்குங்கிறது தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நம்ம டெஸ்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, நேராக நம்ம குழந்தை ஃபார்ம் ஆகிடுங்கிறார். இப்படி ஒரு பேசும்பொழுது தான் மனோஜுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோ, மனோஜால் குழந்தை பெற்று தர முடியாதோங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது. இது நல்ல ரோஹிணி வேகமாக கட்டி பிடிச்சிட்டு என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க, உடனே நான் எவ்வளோ ஏமாத்துறேன், எவ்வளோ பொய் சொல்கிறேன், அதெல்லாம் எதுக்காகனா நம்ம சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனத்தை இவங்க வேறு பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.